வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 20/6/2024 வியாழக்கிழமைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அண்டு டுடேவோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட் நம்ம எஸ்டர்டேவோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணுறப்ப இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னா, நம்மளுக்கு சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க், நிஃப்டி ஐடி நம்மளுக்கு பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 மட்டும் நம்மளுக்கு 0.18% நெகட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே டாப் கெய்னர் இண்டெக்ஸில் நல்லா நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணது யாருன்னா நிஃப்டி பேங்க் தான் டாப் கெய்னராக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகிருக்காங்க. நிஃப்டி பேங்க்கோட மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1300 புள்ளிகள் அப் ட்ரெண்ட் போயிட்டு கடைசியாக ஒரு 957 புள்ளிகள் டவுன் ட்ரெண்ட் நம்மளுக்கு 957 புள்ளிகளில் மார்க்கெட் முடிச்சு நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்டு இருந்துச்சு. நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுனால நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஏன் நிஃப்டி 50 மூவ் ஆகலை அப்படின்னா, ஸோ நல்ல ஒரு ஐடியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு ரிவர்ஸில் ஆச்சு. ஸோ அதே டேயில் ஓப்பன் ஆனதை விட ஒரு 41 பாயிண்ட்ஸ் கம்மியாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆகி ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். எஸ்டர்டே இன்ஸ்டியூஷனல் பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஐ நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 7,908 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் டிஏயும் 7,107 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ஹோல்டிங் பண்ணிகிட்டே வராங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக. நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட்டில் ஹோல்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன பேட் நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணணும். டெக்னிக்கலாக நம்ம நல்லா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியில் எஃப்ஐஏ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அதிகமாக ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆப்ஷனில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஸ்டாக் ஆப்ஷனாக ஃபியூச்சரானு பார்த்தீங்கன்னா, ஸோ அதிகமாக இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4,356 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் சுத்தமாக செல் பண்ணியிருக்காங்க. 7,951 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு எப்போதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி ஸ்டாக் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 942 கோடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டாக் ஆப்ஷனில் ஜஸ்ட்டு 105 கோடிக்கு மட்டும் தான் நம்மளுக்கு நெட் பர்ச்சேஸ் எஃப்ஐஏ அண்ட் டிஏ எஃப்ஐஏ மட்டும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஃப்ஐஏ மட்டும் இந்த ஒரு குவான்டிட்டி ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் நம்மளுக்கு எஸ்டர்டே கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஓகே, ஸோ டுடே நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியா ரிலேட்டடான நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு சம் இம்பார்ட்டண்டான நியூஸில் இருக்குது. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நம்மளுக்கு 6 மந்த் ஒன்றுக்கு வரும், இல்லை இயர்ஸ் ஒன்ஸ் வரும். 6 மந்த் ஒன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மந்த்லி ஒன்ஸ் அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா குவார்ட்டர்லி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா, அதாவது 6 மந்த்ஸ்க்கு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கொடுக்கலாம். சரிங்களா? குவார்ட்டர்லி ஆஃபலி 3 மந்த்ஸ்க்கு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறதாகவும், மந்த் ஆன் மந்த் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா பப்ளிஷ் பண்ணுறதாகவும் அவங்க ஒரு கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கெல்லாம் மார்க்கெட் யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு என்ன இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு தோணுது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் இப்படி தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா மந்த் ஆன் மந்த் பப்ளிஷ் பண்ணுறதுனால ஸோ மார்க்கெட்டில் சம் கிராஷஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா, ஸோ மந்த் ஆன் மந்த் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா தெரியுது அப்படிங்கிறப்ப ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுக்கு என்ன இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா, எக்கானமி லெவலில் போயிட்டு இது எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கூடக்கூடாது, குறையணும். அதுவும் மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு கூடுது அப்படிங்கிறப்ப இயர் ஆன் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா கூடிக்கிட்டே இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் கூடிக்கிட்டே இருக்குன்னா ஸ்டாக் மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த நியூஸ் எனக்கு ரொம்ப பெருசாக பட்டுச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ மந்த் ஆன் மந்த் இந்த டேட்டா வருதுன்னா அப்போ ஒரு வாலடைல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதானி ஒரு 100 பில்லியன் எனர்ஜி செக்டாரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாராம். சரிங்களா? ஸோ இது ஒன் ஆஃப் த நம்மளுக்கு பாசிட்டிவானா, ஸோ எனர்ஜி செக்டாரை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ். ஓகே, ஸோ இது இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகல, ஸோ வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா ஸோ அவர் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவருடைய அதானி எனர்ஜி, ஸோ அந்த இதுக்கு ஒரு குட் மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதானி எனர்ஜிக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ். ஸோ இதை பற்றி உள்ளே போனோம்னா பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் நிறையா போகணும். சரிங்களா? ஸோ அதை பற்றி நான் போகலை. ஜஸ்ட் ஒரு லாங் பொசிஷன் ட்ரேடிங் கிடச்சுன்னா எடுத்துக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜேபி மோர்கன் அப்படிமோ. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பில்லியன் வந்து இண்டெக்ஸ் பாண்டில் வந்து, அதாவது இந்தியாவோட இண்டெக்ஸ் பாண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஃபாரினர்ஸ். சரிங்களா, கிட்டத்தட்ட 841 பில்லியன், அதாவது 10.8 பில்லியன். சரிங்களா, ஸோ இது வந்து நம்மளோட இந்தியன் கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க, பண்ண வாய்ப்புகள் உள்ளது அப்படின்ட்டு ஜேபி மோர்கன் வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்மளுக்கு என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப, இந்த மந்த்துக்குள்ளே இதை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸையும் வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு ஓரளவு பாண்டோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வராங்க. ஸோ நம்மளுக்கு இதிலே தெரியுது ஓரளவு மோடி கவர்மெண்ட்டை ஏற்றுட்டாங்க, மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் மார்க்கெட் வந்து சப்ளை ஜோனை போய்ட்டு ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா, ஸோ டிமாண்டில் சப்ளை ஜோன் போயிருக்கு. இன்னும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஃபுல்லாக ரீச் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அதை நான் டெக்னிக்கில் வரப்போ உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். ஓகே, குளோபல் மார்க்கெட் வைஸ் அனலைஸ் பண்ணுறப்ப எனக்கு கிஃப்ட் நிஃப்டியெல்லாம் நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி, டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. பட் நாஸ்டாக், S&P 500 பார்த்தீங்கன்னா பிலோ 50%, 0.50% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னா, எனக்கு நிஃப்டி இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் நியூட்ரலாக ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு கொடுத்துருக்க கன்ஃபர்மேஷன் இதுதான். கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூட் ஆயில் யூனிவர்சிட்டி இன் திஸ் டைம் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 0.59% வந்து நெகட்டிவ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.4% வந்து நெகட்டிவ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு சரியான டேட்டாஸ் வந்து கிடைக்கல. ஆனால் ஆக்சிஸ் பேங்கோட டேட்டாஸ் மட்டும் கிடச்சிருக்கு. 3.15% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ ஐ திங்க் டுடே வந்து இந்த ஆக்சிஸ் பேங்கோட ஒரு மூவ்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஒரு மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதோட பேசிக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரீவியஸாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து எங்கே மூவ் ஆகிட்டுருக்குன்னா நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ 23,900 தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி டே. சரிங்களா, ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளோட ட்ரேடிங் ஐடியா எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு ஒரு ஸ்டில் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது இன்னமும். ஸோ அது நம்மளுக்கு இன்னும் டவுன் ட்ரெண்டில் வரவே இல்லை. எதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றப்ப, ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரையும் மார்க்கெட் வந்து எனக்கு இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா, ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரையும் எனக்கு மார்க்கெட் வந்து அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ அப் ட்ரெண்ட் எது போகலான்னா, ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே போகிறப்ப தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும். நெக்ஸ்ட்டு என்னோட ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து எனக்கு வந்து க்ரியேட் பண்ணுது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த லெவல்லையும் சப்போர்ட் ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் எடுத்தால் அப் ட்ரெண்ட் போச்சு. பட் ஒரு வேலிடான செட்டப் ஆனால் இல்லை, மறுபடியும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க வருது. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுது, எங்கே இருக்க ஒரு கன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குது மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கானன்னா, பிரேக் அவுட்டோட ஃபார்மேஷன் கரெக்டாக 1 ஹவரில் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகுதுங்கிறப்ப நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ஸோ கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து நிஃப்டியில் பொறுத்தளவுக்கு என்னுடைய கன்ஃபர்மேஷன் ட்ரேடிங் ஐடியாவும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட பொறுத்தளவுக்கு, பேங்க் நிஃப்டி 1 டே டைம் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி எஸ்டர்டேவே நியூ ஆல் டைம் ஹையை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. பட் நம்மளோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 52,500 தான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த லெவல்ஸ் போய்ட்டு ஹிட் பண்ணோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல் டைம் ஹை ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு என்னோட ரெசிஸ்டன்ஸை போய்ட்டு ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே வந்து ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆகி எஸ்டர்டே இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா ஒரு குட் மூமெண்ட். இங்கே ஒரு ஹேமர் கேண்டிலோட பேட்டர்ன் வந்து கிடச்சிச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் பிரேக் ஆகிறப்ப தான் நான் நெக்ஸ்ட்டு என்ட்ரி எடுத்தேன். குட் எக்ஸ்பைரி, குட் நம்மளுக்கு ட்ரேடாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு டார்கெட் வந்து இந்த இவ்வளோ தூரம் தான் வச்சுருந்தோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி இவ்வளோ தூரம் டார்கெட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் மார்க்கெட் அதுக்கு மேலேயும் போதும் அப்படிங்கிற, ஏன்னா டைமர் ஆகிட்டே இருந்துச்சா. ஸோ அதனால் நம்ம இதோட டார்கெட் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு. சரிங்களா, ஸோ இதான் வந்து எஸ்டர்டே ட்ரேடிங். ஸோ டுடேவோட ட்ரேடிங் ஐடியாவை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 51,580 அதை பிரேக் பண்ணாத வரையும் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு
ஸ்டில் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒன்ஸ் எனக்கு இங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் இந்த லெவல் வந்து ஒரு ரீட்ரெஸ் பண்ணும். 50,889 வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த லெவலில் ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா சரசரன்னு நம்மளுக்கு கீழே விழுகும். பட் அந்தளவுக்கு ஒரு பேட் நியூஸ் எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஸ்டில் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 52,300 தான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக நான் வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை விட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதே தான் இதுவும் நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. பட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 23,250 தான். ஸோ அதை நோக்கி வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகிற லெவலுக்கு போச்சு. பட் நம்மளுக்கு ரீச் ஆகாமல் கீழே வந்து வந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கும் ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு ஸ்டில் இன்னமும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த லெவல் அதாவது 22,800 பிரேக் பண்ண வரையும் மார்க்கெட் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான். ஒன்ஸ் எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் அண்ட் லாங் டேர்ம் கன்ஃபர்மேஷன் லெவல். ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃபெப்போட ரீட்ரேஸ்மெண்ட் அண்டு ட்ரெண்ட் லைன்ஸ் சப்போர்ட் டிஸ்டன்ஸ்லாம் பேஸ் பண்ணி சம் சேஞ்சஸ் வச்சு ஸோ அதை வச்சு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அண்ட் ஓவரால் சம்மர் எண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட எக்கனாமிக் டேட்டா வைஸ் ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. பட் டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து ஒரு சப்ளை ஜோன்லாம் ரீச் பண்ணிடுச்சு. சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு சப்ளை ஜோனில் இருக்கனால எப்போ வேணால் செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஐடியா. சரிங்களா? ஸோ இதான் வந்து நம்மளுக்கு டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு. பட் ஃபண்டமெண்டலே பொறுத்தளவுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நியூஸ் எதுவும் டேட்டாஸ் எதுவும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஒருவேளை ஏதாவது ஸ்கேம்ஸ், இந்த பட்ஜெட் ரிலேட்டடான நியூஸ், டேக்ஸ் ரிலேட்டடான நியூஸ், ஸோ இதை பேஸ் பண்ணி வருதுன்னா மார்க்கெட் வந்து சம் ரியாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது அண்ட் பின்னட் கமெண்டில் வந்து இருக்குது. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ மறுபடியும் ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறப்ப ஸோ உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக வீடியோவோட வியூஸ் வந்து க்ரோ ஆகும். ஸோ அவங்களோட நாலேஜும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் a SEBI registered advisor. This video for only education purpose only. Okay, thanks for watching. Thank you.